தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டுமில்லாம மொழி தாண்டி இந்த பிக் பாஸ் பார்க்கிற ரசிகர்கள் பல பேர் சொல்ற ஒரு விடயம், விஜய் சேதுபதி அவர்களை போல ஒரு திறமையான, மனதால சிறந்த, நல்ல இதயம் உள்ள, அதே நேரத்தில் யாருக்குமே பயப்படாம வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஹோஸ்ட் இதுவரைக்கும் நம்ம சவுத் பிக் பாஸ்ல இதுவரைக்கும் இல்லை அப்படி என்பதுதான். சொல்லப்போனா இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்லயே த பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி என்பதுதான் பல பேர், நம்ம தமிழ் மக்கள் மட்டுமல்லாம மொழி தாண்டி அந்த பிக் பாஸை பார்க்கிறவர்கள் பல பேர் சொல்றபடியும் மக்கள் செல்வனை போல யாராலையுமே ஹோஸ்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தரமான விடயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதே போல நம்ம தமிழ் பிக் பாஸ்லையும் சரி, தமிழ் பிக் பாஸ் பார்க்குற மக்களும் சரி, இப்போ மொழி தாண்டி தெலுங்கு, மலையாளம், அங்கே இருக்கிற கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அங்கே இருந்து நம்ம தமிழ் பிக் பாஸை பார்க்குற அந்த காமனான ஒரு பிக் பாஸ் வரியர்களும் சரி சொல்ற என்னன்னா, முத்துக்குமரன் போல ஒரு போட்டியாளரை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பிக் பாஸ்ல பார்க்கல. அந்த கிராண்ட் லாஞ்சில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து, அவருடைய முகம் வந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பிக் பாஸ் ஷோக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு முழு மூச்சா இந்த ஷோக்கு அவரை டெடிகேட் பண்ற ஒரு நபரை இதுவரைக்கும் எந்த சீசன்லையும் எந்த லாங்குவேஜ்லையும் பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சவுத்துல. ஏன்னா சவுத்துல நமக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அதனால அங்க நடக்கிற டாபிக் அவங்க பேசுற விடயங்கள் நமக்கு தெரியும். ஹிந்தி பக்கம் அவ்வளவு இல்லை, அதனாலதான் தெரியல. அப்படி பார்த்திருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியன் இதாத்தான் இருக்கு. ஸோ இப்படி தலை சிறந்த இருவர் நம்ம தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஒட்டுமொத்த உலகமே இந்த இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்ல அதை பார்க்கிற உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்தவர்கள். ஒன்று சேது அண்ணா, த கிரேட்டஸ்ட் ஹோஸ்ட். இன்னொன்று த கிரேட்டஸ்ட் கான்டெஸ்டன்ட் ஆஃப் ஆல் த டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி, முத்துக்குமரன். இந்த ரெண்டு பேர் சொல்லியுமே கேட்காட்டா என்ன நடக்கும் அப்படின்னா வெளியில தான் போகணும். ஜெஃப்ரிக்கு நடந்த அநியாயம். ஏன்னா ஜெஃப்ரி அப்படின்றவர் அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. அவருடைய ஏவியை பார்த்தாலே தெரியும். நான் அவர் ஒரு விடயம் சொல்லியிருப்பேன், இந்த நம்மளுடைய வீடியோ போட்ட அந்த முதலாவது வீடியோலயே மக்களோட கருத்து முத்துக்குமரனுக்கு அப்புறம் ஜெஃப்ரியோட பேரை சொன்னார்கள். ஏன்னா இந்த ரெண்டு பேருமே தான் நம்மளை போல இடத்திலிருந்து வந்தவங்க. அதாவது எந்தவித செலிபிரிட்டி சப்போர்ட்டும் இல்லாம, எந்தவித பணபலம், அரசியல் பலம் இல்லாம மக்களிலிருந்து வந்த நபர்கள்ல இந்த ரெண்டு பேரும் ஒருத்தங்க. அதுல ஒருத்தங்க முத்துக்குமரன் அவர்கள் ஒரு போட்டியாளர் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக, சிறந்த முன்னுதாரணமாக ஒரு வரலாறு படைச்சாரு. அதே நேரத்தில் ஜெஃப்ரி அவர்கள் ஒரு போட்டியாளர் எப்படி வழி தடுமாற கூடாது அப்படி என்பதற்கு உதாரணமா இருந்தாரு. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். அப்பவே நான் சொல்லியிருப்பேன், எப்ப சௌந்தர்யா ஒரு ஆட்டம் போட்டாங்களோ அப்ப விழுந்த ஜெஃப்ரி. அவங்க அப்பா அம்மாக்க சொல்லியிருப்பேன், தயவு செய்து உங்க பையனுக்கு ஏதாவது விதத்துல சொல்லுங்க, பையன் பாதை மாறி போய் கொண்டிருக்கார் அப்படின்னு. யாருமே அதை பத்தி பேசல. ஆனா சேதுவன் அவர்கள் பல தடவை அட்வைஸ் பண்ணாரு, ஜெஃப்ரி கேட்கல. முத்துக்குமரன் அவர்கள் பல தடவை, இதெல்லாம் டைரக்டா சொல்ல முடியாது, ஆனா அப்படின்னு பல தடவை அவர் சொல்லியிருந்தாரு, தம்பி உன்னோட ஃபியூச்சர் கவனிடா அப்படின்னு. முத்துக்குமரன் அவர்கள் ஒரு அண்ணனா இருந்து ஜெஃப்ரி அவர்களுக்கு பல தடவை வழிகாட்டி இருப்பார் இந்த ஷோல, டாஸ்க்ல. நீங்க ஜெஃப்ரி கிட்ட நடந்த விதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் முத்துவோட குடும்பம் ஜெஃப்ரியோட குடும்பம் முத்துவ அப்படி அந்த ஒரு நன்றி உணர்வை சொன்னாங்க. சரிங்களா? ஜெஃப்ரிக்கு அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே எதையும் எதிர்பார்க்காம எந்தவித அரசியல், அந்த சேதுவண்ணா சொன்னாங்கல்ல, உன்னை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது, வெளியிலையும் ஒரு அரசியல் நடக்குதுன்னு, அப்படி எந்தவித அரசியல் திட்டங்களும் இல்லாம ஜெஃப்ரிக்கு உண்மையா அங்க உதவினது, அவன் நல்லா வரணும்னு நினைச்ச ஒரே ஒரு நபர் முத்து தான். வீட்டுக்கு வெளியில சேதுவண்ணா. ஆனா ஜெஃப்ரி சேரக்கூடாத நபர்களோட சேர்ந்தா என்ன நடக்கும்? பூவோட நாரும் சேர்ந்தா அந்த நாரும் மணக்கும். அந்த பூ சேத்துக்குள்ள விழுந்ததுன்னா அது சேத்தோட சேர்த்தா தான் பார்க்கப்படும். ஜெஃப்ரி எப்ப இந்த 3வது வீக் சௌந்தர்யாவோட சேர்ந்தாரோ அப்பவே நாசமா போயிட்டாரு. அந்த அம்மா ஒரு டான்ஸ். 2வது வீக் ஜெஃப்ரியே பிடிக்காது, கொஞ்சம் இடத்த கொடுத்தா மிஞ்சிரா அப்படின்னு சொல்லி அவனை நாமினேட் பண்ணவங்க, அவனுக்கு அந்த 2வது வீக் முடிவுல 3வது வீக் ஆரம்பத்துல கைதட்டல் வரைக்குள்ள அப்படியே தாவுவாங்க, பச்சோந்தி மாதிரி தாவுவாங்க. அப்ப அந்த வீக் ஜாக்லினை மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருப்பாங்க. அப்ப உடனே ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸை போட்டு அவனை மயக்கி, அதுக்கப்புறம் அவன்கிட்ட எனக்கு துரோகம் நடக்குதுடா, நான் கையை கிழிச்சுக்கிட்டு வெளியில போறதா அப்படின்ற மாதிரி பெண்கள் டீமை பத்தியே தரக்குறைவா பேசி
அவங்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் ஒரு அனுதாபத்தை பெற்று அதுக்கப்புறம் நிறைய விடயங்கள் நடந்தது. அக்கா தம்பி அப்படின்னு தமிழ் பிக் பாஸ் தமிழ் ஷோ வரலாற்றில் இப்படி குப்பையான கலாச்சார சீர்கேடுகளை பார்க்கல. நிறைய விடயங்கள் இருக்கு, நிறைய வீடியோக்கள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சு போட்டு தான் பேசி கொண்டிருக்கோம். அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டு பண்ண கேவலங்கள். அதுக்கு இவங்களை போல இருக்கின்ற தரமற்றவர்கள் வந்து அக்கா தம்பின்னு சொல்லுங்கள். அதை நம்ம என்னத்தை பண்ண முடியும்? இனம் இனத்தோட சேருமன்ற மாதிரி குப்பை எங்க இருக்கணுமோ குப்பைக்குள்ள போடணும் அப்படியான விடயங்கள். அப்படி அவருடைய கேம் வந்து டைவெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஜாக்லின் ஒன்னு சௌந்தர்யாவோட சேர்ந்தாலே உருப்பிட முடியாது. அப்ப இந்த ஜாக்லின் ஜாயின் பண்ண நாசம். இந்த பிக் பாஸ் ஷோ வந்து இந்த சீசன் 8 எதுக்கு உதாரணம்னா, நாம நல்லவங்க முத்துக்குமரன் போன்ற நபர்களோட சேர்ந்தா நமக்கு எப்படி பாசிட்டிவிட்டியா இருக்கு, நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி என்பதும், இந்த சேரக்கூடாத நபர்கள் சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்களோட சேர்ந்தா வாழ்க்கை எப்படி குப்பையா போகும் அப்படி என்பதற்கு ஜெஃப்ரியோட ஒரு விடயம் வந்து உதாரணம். அப்ப சௌந்தர்யா ஜாக்லினோட இவர் கோவா கேங்ல எப்ப சேர்ந்தாரோ அப்ப மக்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அவருக்கு வந்து அந்த டைட்டில் இல்ல அப்படி என்பதை அப்பவே முடிவாச்சு. டைட்டில் இல்லைன்றது அது எப்பயோ முத்துக்கு மக்கள் 3வது வீக்க முத்து தான் வின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அந்த டாப் 5 டாப் 3 என்றதுக்குள்ள ஒரு மக்களிடம் இருந்த பார்வையை கூட நான் எல்லாம் டாப் 10 கூட வர தகுதி இல்லை அப்படின்னு இவருடைய நடத்தை அமைந்தது. அதற்கு காரணம் சேர்க்கை சரியில்லை அப்படி என்பதுதான். ராயனோட பேர் கெட்டு போக காரணம் யாரு? இந்த சௌந்தர்யா ஜாக்லின் தான். அவங்களோட குடும்பத்திலிருந்து வந்தது சொல்லி கூட அவருக்கு வந்து புரியல. அதை வந்து அவங்க அழகா சொல்லியிருக்கலாம். பட் அவங்க தேவையில்லாம முத்துவோட பேர் எல்லாம் எடுத்து அங்கேயும் அவங்களோட அக்கா தான் அவங்களுக்கு வில்லியா இருந்தாங்க ராயனுக்கு. சரிங்களா? சோ அப்படி கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்வார் பிக் பாஸ்ன்றது ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி. சோ ஜெஃப்ரி விடயத்திலிருந்து வளருகின்ற தலைமுறைக்கு ஒரு பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே நல்லவங்களோட இருக்கணும். சரிங்களா? நம்ம கெட்டவங்க பக்கம் சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நாசமாயி நம்மளை நம்பி இருக்கிறவங்களுடைய எதிர்காலமும் கொஸ்டின் மார்க்காகவும். அதுதான் ஜெஃப்ரிக்கு நடந்தது. சரிங்களா? பட் அவர் வெளியில வந்தாலும் சேதுவண்ணா பல பேரை தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பா ஜெஃப்ரி நீங்க வெளியில வந்து உங்களை இந்த வீடியோ தயவு செய்து ஜெஃப்ரிக்கு அனுப்புங்க. சரிங்களா? இதை ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க. மக்கள் வந்து கண்டிப்பா ஒருத்தரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வெள்ளத்தோல் மட்டும்தான் ஹீரோவா இருந்த காலத்துல வந்தாரு. நிறைய விடயங்கள் தமிழ் வந்து இப்படித்தான் பேசணும், மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும், சுருள் முடி இருக்கணும், வெள்ளத்தோலா இருக்கணும், அப்படித்தான் ஹீரோவா இருக்கணும். இன்னைக்குள்ள அதெல்லாம் உடைச்சி இப்ப 50 வருஷமும் சூப்பர் ஸ்டாரா நம்பர் 1 இருக்காருன்னா அவருடைய கேரக்டர், அந்த நல்ல குணம், அவர் ரியல் லைஃப்ல ஹீரோ. அதனாலதான் மக்கள் அவரை இப்பயும் அவர் ஒரு படம் நடிக்கிறார், 75 வயசுல படம் நடிக்கிறாருன்னா அத்தனை கோடி வசூல பண்ணுது அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த மனிதர் ரியல் லைஃப்ல ஹீரோ. அவருடைய கேரக்டரை மக்கள் பார்த்து கொண்டாடுறாங்க. அந்த கேரக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெஃப்ரி. சரிங்களா? இதைத்தான் சேதுவண்ணா போன வாட்டி சொன்னாங்க, நீ டாஸ்கெல்லாம் நல்லா பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஏறி அந்த அக்கான்னு சொல்லி போட்டு மடியில உட்கார்ந்து இருக்கிறது, நிறைய விடயங்கள் பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா வாழ்க்கைக்கு உதவாது. நீங்க என்ன எண்ணத்துல பண்ணீங்களோ தெரியல, இதெல்லாம் ஒரு பாடம். உங்க நெகட்டிவிட்டியை அழிச்சிடுங்க, பாசிட்டிவிட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிக் பாஸ் ஷோல இதுக்கப்புறம் நீங்க தொடர வேண்டிய நட்புகள் நல்ல மனிதர்கள் அப்படின்னா முத்துக்குமரன், அந்த நபரை வழிதொடருங்க, பின்பற்றுங்க, அவர் கூட இருங்க, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு. சேதுவண்ணா கண்டிப்பா அவர் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்வாரு, அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க, அவரோட தொடர்புல இருங்க, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கட் பண்ண வேண்டியது கண்டிப்பா இந்த கோவா கேங், முக்கியமா சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டையும் கட் பண்ணுங்க. இவங்க மீதி ஒண்ணுமே தேவையில்லை. சாச்சனா அருமையான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நீங்க துரோகம் தான் பண்ணீங்க. முடிஞ்சா சாச்சனான வெளியில வந்து மன்னிப்பு கேளுங்க. சாச்சனா, சேதுவண்ணா, முத்துக்குமரன் இந்த நபர்களை மட்டும் உங்களோட வாழ்க்கையில கான்டாக்ட் லிஸ்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ ஜெஃப்ரி, ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். சரிங்களா? இது வந்து ஜெஃப்ரியோட வெளியேற்றதுக்கு காரணம் ஜெஃப்ரியோட சேர்க்கை சரியில்லை அப்படி என்பது மக்களோட கருத்தா, என்னுடைய கருத்து. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி.